வாங்க வாங்க. என்ன பஞ்சாயத்து சௌக்கியமா? உட்காருங்க உட்காருங்க. இது ரொம்ப கட்டுப்பாடான ஊருங்க. இங்க தப்பு தண்டா எதுவுமே நடக்காதுங்க. அப்படி ஏதாவது நடந்ததுன்னா பஞ்சாயத்து வச்சு கிழிச்சிருவானுங்க. இது வரைக்கும் நாங்க கோர்ட்டு போலீஸ்னு போனதே கிடையாதுங்க. பத்துக்கடே பத்துக்கடே அதிகாரி வந்திருக்கிறாரு. டிகிரி காப்பி கொண்டா. டேய் முண்டோ ஏன்டா வாயை பார்த்து நிக்கிற? போய் கூட்டிட்டு வாடா சீக்கிரம். போறேங்க. என்னங்க ஒரு மாதிரியா சிரிக்கிறீங்க? ஏதாவது தப்பா சொல்லிட்டேனுங்களா? தப்பா சொல்லல. என்னதான் நீங்க யாரோன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன யாருன்னு தெரியலையா? தெரியலங்களே. நான் தான் வேலுச்சாமி. மிலிட்டரியில இருந்து லீவ்ல வந்திருக்கேன். அடடே நம்ம வேலு தம்பி. அடையாளமே தெரியலப்பா. நான் யாரோ பெரிய போலீஸ் அதிகாரி வந்திருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஏ பச்சைகளே இங்க வந்து பாரு யார் வந்திருக்காங்கன்னு. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க. வாங்கம்மா, எப்படி இருக்கீங்க? தோ நீங்க சொன்ன மாதிரியே மனுஷனா திரும்பி வந்திருக்கேன். அக்கா கிட்ட நிறைய பணம் கொடுத்து வச்சிருக்கேன். அவசரத்துக்கு தேவைன்னா வெக்கப்படாம கேளுங்க, வட்டி இல்லாம தர சொல்றேன். கல்யாணத்துக்கு வேண்டிய துணி மணி நகை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். போய் கண்குளிர பாருங்க. தம்பி என்ன சொல்லுது? சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு சொல்றான். கொடுத்து அனுப்புறது. ஐயா உங்களுக்கு கூலிங் கிளாஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். கூலிங் கிளாஸா? என்னப்பா கொலை பிடிச்ச மாதிரி இருக்குதாப்பா? போட்டு பாருங்க. கலர் கலரா தெரியுது. இந்தாங்க உங்களுக்கு சென்ட். ஐயா அம்மாவுக்கு சென்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்பப்ப தடவி விடுங்க, நல்ல வாசனையா இருக்கும். என்ன சம்பாதிக்க வக்கு இல்லாதவன் சொன்னல. இந்த கூலிங் கிளாஸ் 140 ரூபா. உனக்கு வாங்கிட்டு வந்த சென்ட் 50 ரூபா. எல்லாம் உனக்கு ஏனா இந்த வாசனை அடிக்கும் போதெல்லாம் நீ எனக்கு செஞ்ச துரோகம் இருக்கு பாரு, அது உன் ஞாபகத்துக்கு வர. அற்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பாராம். ஏன் ராத்திரியில மழை பெஞ்சா கொடைய மடக்கிடுவீங்களா? இந்தாமா பச்சை கிளி. அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். வந்துடு. நேரத்தோட வந்தா உள்ளார இலை போட்டிருக்கோம், திருப்தியா சாப்பிடலாம். இல்லன்னா வெளியே தான் போட்டிருக்கோம். ஏண்டா வீடேறி வந்து பம்பா வளர்க்குற? என்னமோ பெரிய கலெக்டரா மாதிரி ஒரேடியா குதியா குதிக்கிறிய. உனக்கு கல்யாணமானான நீ எக்கேடு கேட்டா எனக்கு என்ன? இத பாரு, உன் மரியாதை குறையத்துக்குள்ளற முதல்ல இங்க இருந்து மூட்டையை கட்டு. முதல்ல உன் கெட்ட புத்திய நீ மூட்டை கட்டிக்க, இல்லாட்டி நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவ. ஐயா ரப்பர் ஸ்டாம்ப் வரட்டுமா? ரொம்ப மரியாதையான புள்ள. ஏய் ராமகிருஷ்ணா, என்னடா திகச்சு போய் நிக்கிற? அண்ணே நீங்களா? எப்ப வந்தீங்க? காலையில தான்டா வந்தேன். எப்படி இருக்க? என்னடா தலையாட்டுற, பேச மாட்டியா? அது இல்லண்ணே, நீங்க வந்த சந்தோஷத்துல எனக்கு என்ன பேசுறதுன்னே புரியல. அப்ப பார்த்ததுக்கு இப்ப ரொம்ப மாறிட்டீங்கண்ணே. ஏய் அதே வேலுச்சாமி தான்டா. உங்களெல்லாம் எப்போ பாப்பேன்னு துடிச்சிட்டு இருந்தேன்டா. இப்போதான்டா லீவ் கிடைச்சது. லெட்டர் கூட போட முடியல, அதான் அவசரமா ஓடியாந்தேன். சரி சரி, உனக்கு பேனா செட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்குண்ணே. அவசரத்துல கிளம்பி வந்துட்டேன்னா அதான் எதுவும் வாங்கிட்டு வர முடியல. எல்லாத்துக்கும் சேர்த்து வட்டி போட்டு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா என் கல்யாணத்துக்கு வாங்கி கொடுத்துறேன். என்ன என்னடா அப்படி பாக்குற? அடுத்த வாரம் எனக்கும் காமாட்சிக்கும் நிச்சயதார்த்தம். இந்த மாசம் கடைசியில கல்யாணம். மாப்பிள்ளை வீட்டு சார்பா எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கிற. என்ன தெரிஞ்சுதா? என்னடா திடீர்னு கல்யாணம் சொல்றேன்னு பாக்குறியா? வேற வழி இல்லடா, ஒரு மாசம் தான் லீவு கிடைச்சது. அதான் காரியத்தை சட்டு புட்டுன்னு முடிக்கிறேன். நாளையில இருந்து நீ என் கூட தான் இருக்கணும். கல்யாண வேலை எல்லாம் உன் பொறுப்பு தான். என்ன அண்ணே வந்து என்னடா வந்து போய் இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. கல்யாண வேலை நிறைய இருக்கு. நான் வரட்டுமா? டேய் சோமு, இங்க வாடா. வணக்கண்ணே. வத்தி வட்டி இருக்கா? இருக்கண்ணே. இத குடுறா. ஏய் அக்கா அக்கா யாராவது வராங்களான்னு பாத்துக்க. என்னண்ணே மிலிட்டரி எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, இன்னும் அக்காவுக்கு பயந்துட்டு இருக்கீங்களே? டேய் டெல்லிக்கு ராஜாவா இருந்தாலும் பள்ளிக்கு புள்ளதானடா. ஏண்டா வருஷம் வருஷம் ஒண்ணு போட்டுக்கிட்டு இருப்ப, இந்த வருஷம் எப்படி பலனு? போங்கண்ணே, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் கிண்டல் தான். போன மாதம் தான் நம்ம கடைசி பய பிறந்தேன். அச்சா அச்சா பகுத் அச்சா. என்னென்ன சொன்னீங்க? ஹிந்தி அதெல்லாம் உனக்கு புரியாது. அங்கெல்லாம் அப்படிதான் பேசுவோம்.
நல்ல வேலை இந்த கிராமம் தப்பிச்சிச்சு, இல்லன்னா தெரு தெருவா உன் குழந்தைங்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். போங்கண்ணே. மச்சான் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கற? இதோ வரேன் பிள்ளை, நான் வரேண்ணே. யோ எப்படியா இருக்க? ஆய் சிட்டு, நல்லா இருக்கியா? இஸ்கு நான் நல்லாதாயா இருக்கேன். நீ எப்பயா பட்டாளத்துல இருந்து வந்த? நேத்து தான் வந்தேன். ஆமா, நீ ஏயா இப்படி கருத்து அழைச்சு போயிட்ட? சாப்பாடு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, தினமும் கோதுமை சாப்பாடு, ட்ரைனிங், இது அதுன்னு. ஆமா, நீயும் தான் இழைச்சு போயிருக்க. இஸ்கு எல்லாம் நீ இல்லாத ஏக்கம் தாயா. அடி கழுத, நீ மாறவே இல்ல. இந்த சிட்டி என்னைக்கு மாற மாட்டாயா? என் புள்ள கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு? 4 குழந்தை கூட இருக்குதே. என்னது, ஒரு வருஷத்துக்குள்ள 4 குழந்தைங்களா? பின்ன என்ன கேள்வியா இது? இத கேட்கதான் பட்டாளத்துல இருந்து வந்தியா? ஏன் புள்ள கோச்சுக்கிற? நான் கேட்டது தப்பா? ஏன்யா எத்தனை தடவை கடுதாசி போட்டேன்? என்ன பத்தி ஒரு வார்த்தையாவது கேட்டு எழுதினியா? என்ன முழுசா மறந்துட்டல்ல? நான் என்ன உன் சாதிசனமா? ஏதோ கொட்டாங்குச்சி வாத்தியம் வித்து பழைக்கிறவ தானே. சேச்சே, அப்படிலாம் சொல்லாத. எழுதாதது என் தப்பு தான். அதுக்காக கோச்சுக்கிட்டு என் கல்யாணத்துக்கு வராம இருந்துறாத. என்னது கல்யாணமா? ஆமா, இந்த மாசம் கடைசியில வச்சிருக்கோம். நாளைக்கு நிச்சயம் பண்றோம். பொண்ணு உள்ளூரா வெளியூரா? அக்கா பொண்ணுதான். காமாட்சி தெரியாது? நீ கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். வரட்டுமா புள்ள? சிட்டு சிட்டு சிட்டு, நான் கூப்பிடுறது உன் காதுல விழலையா? எனக்கு இன்னும் காது செவிடாகல. ஏன் இப்படி ஒரு மாதிரியா பேசுற? நான் எப்போதும் போலத்தான் பேசுறேன். மத்தவங்கள போல அடிக்கடி நேரத்தை மாத்திக்க எனக்கு தெரியாது. என் கஷ்டத்தை உன்கிட்ட சொல்லி மனசை தேத்திக்கலாம்னு ஓடி வந்தா நீயும் என்ன எப்படி வேதனைப்படுத்துறியே? உனக்கு என்னம்மா கஷ்டம்? இன்னைக்கு ஒருத்தரை காதலிப்ப, நாளைக்கு வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிப்ப. இப்படி மனசை மாத்திக்கிறவங்களுக்கு கஷ்டத்தை மாத்திக்கவா தெரியாது? சிட்டு, நீ நினைக்கிறது தப்பு. எது தப்பு? உனக்கும் மாமனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நான் நினைக்கிறது தப்பா? நீ என்ன புரிஞ்சுக்கிட்டதுதான் தப்பு. நிச்சயதார்த்தம் வேணா நடக்கலாம், ஆனா கல்யாணம் என் மனசு போலதான் நடக்கும். பொறுத்திருந்து பாரு என்ன நடக்குதுன்னு. ஏய் நில்லடி, என்ன செய்ய போற? சொல்லிட்டு போ. உன்கிட்ட சொல்லாமலா? நீ தானே எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்க போற.